A plastic manufacturer has under consideration the proposal of production of high quality plastic glasses. The necessary equipment to manufacture glasses would cost 1 lakh and would last 5 years. The tax relevant rate of depreciation is 20% on return on value. சிவா உங்களுக்கு வந்து இனிமேல இருந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் சிவா. மித்ராவும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஆயிடும் மித்ரா. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற சம்ஸ் எல்லாமே காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம். அதோட பேஸ் எல்லாமே இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து 16 வரைக்கும் இருக்கிற பேஸ் தான். கொஞ்சம் மார்ஜினல் காஸ்டிங்கு, கொஞ்சம் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங், கொஞ்சம் ஆஃப் இபிட் கான்செப்ட் அந்த மாதிரி எல்லாத்தோட கிளப்டா இருக்கும். பட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? There is no other asset in that block. Expected salvage value is rupees 10,000. The glasses can be sold at 4 each. Regardless of the level of production, the manufacturer will incur each cost of rupees 25,000 each year if the project is undertaken. The overhead cost allocated to this line would be 5,000. The variable costs are estimated at 2 per glass. Manufacturer வந்து என்ன சொல்றாருன்னா 75,000 glasses ஒரு வருஷத்துல சேல் ஆகும்ன்றான். Tax rate 35%. இந்த proposal equipment வாங்கலாமா வேண்டாமா? 20% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அசம்ஷன். ஜென்ரலா ஒருவேளை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். ஜென்ரலா எப்பவுமே 20% தான் கொடுக்குறாங்க. அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வந்து இதுக்காக என்னன்னா 50,000. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குட்டியா சொல்லணும் அப்படின்னா இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் கிளாஸஸ் வந்து வாங்கணும், மேனுஃபேக்சர் பண்ணணும்னு இருக்கு. சரியா? அதோட ஒரே ஒரு நிமிஷம் மித்ரா. ஸோ அவங்களுக்கு ஹை குவாலிட்டி கிளாஸஸ் பண்ணணும். அந்த கிளாஸஸ் பண்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் வாங்குற விலை வந்து 1 லேக். சரியா? 1,00,000 ரூபாய் ஆகுது. ஆனா அந்த மிஷினரி வந்து 5 வருஷம் தாங்கும். ஓகே. டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 20%. மித்ரா ரிட்டர்ன் ஆன் வேல்யூ கான்செப்ட் என்ன மித்ரா டெப்ரிசியேஷன்ல? ஆஹா அதான் இல்ல. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நீங்க சொல்றது. ரிட்டர்ன் ஆன் வேல்யூனா அந்த பேலன்ஸ்ல கால்குலேட் பண்றது. சரியா? ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அமௌண்ட். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பீப்புள் பார்த்துருக்கீங்களா? நியாயம், நேர்மை, சத்தியம் அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷமும் அவங்க மாறவே மாட்டாங்க. வருஷா வருஷம் ஒரே அமௌண்ட்டா கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கும். மாறவே மாட்டாங்கன்றதுல அதுதான் நல்லது. கேரக்டர் வைஸ் நான் க்ளூக்காக உங்களுக்கு சொல்றேன். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் அப்படி கிடையாது. ஃப்ளக்சுவேட் ஆவாங்க பயங்கரமா. பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ்லேருந்து கால்குலேட் ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சம்ஸ் டாக்ஸ் சம்ஸ் இது காஸ்டிங் நிறைய இடத்துல இந்த டெப்ரிசியேஷன் கான்செப்டை ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பான். ஸ்ட்ரெயிட் லைன் வா ரிட்டர்ன் ஆன் வேல்யூன்னு வா. நல்லா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சால்வேஜ் வேல்யூ 10,000. ஓகே. கிளாஸஸ் வந்து ஒரு கிளாஸ் 4 ரூபாய்க்கு செல் பண்ணலாமா? இந்த மேனுஃபேக்சர் யார் ஜாயின் பண்ணிருக்காங்க? ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது சிவா. ஓகே. ஓகே. Regardless of the level of production, the manufacturer will incur. See, manufacturer வந்து இதனால ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கர் பண்றான்னா அவருக்கு கேஷ் காஸ்ட் 25,000, ஓவர் ஹெட் காஸ்ட் நியூ லைனுக்கு வந்து 5,000, வேரியபிள் காஸ்ட் ஒரு கிளாஸுக்கு வந்து 2 ரூபாய். மேனுஃபேக்சர் வந்து எஸ்டிமேட்ஸ் இட் வில் செல் அபவுட் 75,000 கிளாஸஸ். ஸோ நான் இந்த எக்யூப்மெண்ட் வாங்கணுமா வேணாமா அதுதான் ரெக்குயர்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 லேக். அடிஷனல் ஒர்க்கிங் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ 50,000. அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து எவ்வளோ போகிறது? 1,80,000 வந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியில போனா ஓகே அப்பதான் வந்து அவங்களால இந்த கிளாஸஸை வந்து வாங்க முடியும். இது கேஷ் அவுட்ஃப்ளோ. எனி ப்ராப்ளம் இந்த கான்டெக்ட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் 2 கான்டென்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் கேஷ் வெளில போறணுன்றதுக்கு எவ்வளோ கேஷ் இதனால வரணும்னு இருக்கு. எஸ்டிமேஷன் ஆஃப் யுவர் கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் 1,50,000 அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோ. இந்த 2 டெர்மினாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லேமேன் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவோம்? எவ்வளோப்பா கேஷ் போயிருக்கு, ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல ரெசீட்ல வந்து எவ்வளோ கேஷ் உள்ள வந்திருக்கு அப்படின்னு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பார்ப்போம்ல. அதே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல கேபிட்டல் பட்ஜெட்டிங் கான்டெக்ட்ல எப்படி சொல்லுவோம்னா கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் அவுட்ஃப்ளோ அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது.
அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட டெர்மினாலஜி grip எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே தண்ணி ரிவர் ஹிமாலயாஸ்ல போனா கங்கான்னு சொல்றோம். திருச்சியில வந்தா திருச்சியில என்ன ஆறு ஓடுறது? என்னப்பா திருச்சியில என்ன ஆறு ஓடுறதுன்னு கேட்டேன். கஷ்டமான கேள்வியா? காவேரி. தூத்துக்குடியில என்ன சிவா? ஓ, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தாமிரபரணி. கோயம்புத்தூர்ல மித்ரா உங்களுக்கு? மையல். சிறுவாணி அங்க கிடையாது. நொய்யல். கோயம்புத்தூர்ல சிறுவாணி, திருப்பூர்ல நொய்யலா? ஓகே. ஆனா இது எல்லாமே வாட்டர் தான்ல. பட் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது அந்த மாதிரி தான். சில டெர்மினாலஜிஸ் கேஷ் இன்ஃபோ கேஷ் அவுட் ஃப்ளோன்றது கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல சொல்லுவோம் எஃப்எம்ல. அதே கான்டெக்ட் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன சொல்லுவோம்? ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே கான்டெக்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கேஷ் ஃப்ளோல கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல எப்படி படிப்போம்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, பர்ச்சேசிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி படிப்போம். ஆனா கான்டெக்ட் எல்லாமே உள்ளே வெளியே அதுதான். ஸோ நீங்க அந்த கான்டெக்ட்ல அப்படி படிச்சு லிங்க் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ எவ்வளோ வெளில போகணும்னு இருக்கு. ஒருவேளை நான் அந்த எக்யூப்மெண்ட் வாங்கினேன்னா எனக்கு காஸ்ட் எவ்வளோ போகும்? 1,80,000 போகும். இப்போ மார்ஜினல் காஸ்டிங்கோட கான்செப்ட் எடுத்துட்டு வரோம் உள்ள. ஓகேவா? சேல்ஸ் ஒரு கிளாஸுக்கு சேல் எவ்வளோ? 4 ரூபாய். எவ்வளோ கிளாஸஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க? 75,000 கிளாஸஸ் இன்ட்டு 4 எவ்வளோ? 3 lakhs. நம்மளோட ஃபார்மேட் மித்ரா சிவா. சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் வில் கிவ் யூ கான்ட்ரிபியூஷன் லெஸ் வெக்ஸட் காஸ்ட் வில் கிவ் யூ ப்ராஃபிட். வேரியபிள் காஸ்ட் என்ன? ஒரு கிளாஸுக்கு 2 ரூபாய், 75,000. அவன் வந்து இப்போ 3 lakhs 1,50,000 போச்சுன்னா 1,50,000 இஸ் இயர் கான்ட்ரிபியூஷன். கரெக்டா சிவா மித்ரா? புரியுதா? என்னப்பா ரொம்ப அமைதியா இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னப்பா புரியலையா? புரியல. சிவாக் புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஒண்ணுல இப்ப இது இது வரைக்கும் புரிஞ்சுதா? கேஷ் அவுட்ஃப்ளோ புரிஞ்சுதா மித்ரா? ஸ்டெப் ஃபார்ம் டிட்டர்மினேஷன் ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் கோயிங் அவுட். எஸ்டிமேட்டட் estimates of cash going out. செகண்ட் estimates of cash going out நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1,50,000 இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்னா மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபார்மேட் எடுத்துட்டு வர போறோம் மித்ரா. சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் வில் கிவ் யூ கான்ட்ரிபியூஷன் less fixed cost will give you profit. Contribution is your first line profit. Profit is actual profit is a second line profit. Sales எவ்வளோ இங்க? 3 lakhs. இது புரிஞ்சுதா மித்ரா? அதே ஃபார்மேட் மித்ரா. பர் யூனிட் யூனிட்ஸ் டோட்டல். இருங்க ஒரு நிமிஷம் கண்ணு. ஸோ ஸோ பர் யூனிட் சேல்ஸ் வந்து அதான் அந்த டேட்டாவை நம்ம எடுத்து போடுவோம்ல மித்ரா, அதே மாதிரி தான். 75,000 யூனிட்டு. பர் யூனிட் சேல்ஸ் எவ்வளோ? 4 ரூபாய். ஸோ 75,000 இன்ட்டு 4 இவ்வளோ. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 2 ரூபாய். 75,000. அப்போ இது இவ்வளோ. அப்புறம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 2 75,000
this minus this fixed cost இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இல்லையா? அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? வில் இன்கர் கேஷ் காஸ்ட் ஆஃப் 25,000 இது. அப்புறம் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஆ இந்த டெப்ரிசியேஷனும் போட்டுக்கலாம் மித்ரா. அதுவும் வந்து இதுல பார்ட் ஆஃப் காஸ்ட்ல வரும். இல்லை இப்படி போட்டுக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 1,25,000 அப்புறம் நம்ம டெப்ரிசியேஷன் லெஸ் டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 10 1 lakh divided by 5. கரெக்டா சிவா? So 1 lakh divided by 5. So this minus this 1,05,000. இது வந்து என்னன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா earnings before depreciation and taxes. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எஃப்எம் ஓட லாங்குவேஜ்ல வரீங்க. மார்ஜினல் காஸ்டிங் லாங்குவேஜ் ப்ராஃபிட் அப்படி முடியுதா? அதே எஃப்எம் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். இப்போ டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டோமா? அப்போ இது என்னவாயிடும்? earnings before taxes. ஒரே தண்ணி தான், அங்கங்க வேற வேற நேம் மாதிரி ஒரே விஷயம்தான். வேற வேற சாப்டர்ல வேற வேற கான்டெக்ட். காஸ்ட் அக்கௌண்டன்ட் கோரா யார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்க்குறாங்களோ அதை டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. யார் வந்து ஃபைனலா they are taking into consideration of taxes as well as depreciation, chartered accountant, he will get into இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்டா பார்த்து இதனால நிறைய கனெக்ட் அவருக்கு வர சான்சஸ் இருக்கு சார்ட் அக்கௌண்டன்ட்க்கு. அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்று தான், ப்ராஃபிட் வரணும், வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஆனோம், காஸ்ட் வந்து கம்மியானும். லெஸ் டாக்ஸஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 35%. ஸோ 36,750. ரிமைனிங் என்ன? உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஏதாவது காத்து மாதிரி வருது? ரெண்டு பேருக்கு கேட்கறதா? கிளியரா கேக்குது. தேங்க்யூ. ஸோ earnings after taxes. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப்ல தான் டவுட் இருக்கா மித்ராக்கு, சிவாக்கு? இப்போதான் டிஸ்டர்பன்ஸா இருக்கா சிவா? ஒரு நிமிஷம் சிவா. இப்போ சிவா இப்போ ஓகே. ஆமா சிவா, ஃபேனு. இப்போ கேக்குதா சிவா? இப்போ அதே மாதிரி தான் கேக்குது. ஒரே நிமிஷம் சிவா. ஸோ
ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 68,250. ஓகேவா? அதுதான். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எப்பவுமே கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ஃபர்ஸ்ட் இது ஆஃப்டர் டேக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் பண்ணினோம்னா தான் சாரி சார் சாரி ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். டெப்ரிசியேஷன் என்ன? 20,000 ஆட் பேக் பண்றோம். அதாவது இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் நம்பருக்காக தான் நம்ம டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு. இப்போ டெப்ரிசியேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ டெப்ரிசியேஷன் இம்பாக்ட் கொடுக்கல, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? டாக்ஸ் ஜாஸ்தியா இருது பாத்தீங்களா? யோ அப்சர்வ் பண்ணீங்களா? இப்போ டெப்ரிசியேஷன் இருக்கிறதுனால எனக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளோ இருக்கு? 68,250. டெப்ரிசியேஷன் இல்லைன்னா 81,250 வந்துடுச்சா? டாக்ஸ் ஜாஸ்தி ஆகுது பாருங்க, 43,750 ஆகுது. அதனால தான் அதான் டெப்ரிசியேஷனோட வேலையே. புரியுதா? அதனால தான் கேஷ் ஃப்ளோவில் வந்து அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோவில் டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணிடுறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஸ்டெப் வரைக்கும்? ஸ்டெப் 2 எனி டவுட்? மித்ரா, சிவா, சிவாக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். நெக்ஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ். இப்போ நம்மளோட ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் இங்க எடுத்துட்டு வரணும் சிவா. இது ஏன் இந்த ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் இங்க எடுத்துட்டு வராங்கன்னா, இல்ல ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் இங்க எடுத்துட்டு வரணும். சாரி சாரி. இது வந்து ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டலும் சால்வேஜ் வேல்யூ எப்போ வரும்? டெர்மினல் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன்ன்றது கடைசி வருஷம் வரும். வேர் த விச் இஸ் த லாஸ்ட் லைஃப் ஆஃப் தட் அசட்ல போது தான் வரும். ஞாபகம் இருக்கு அந்த டெர்மினல் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன் ஒரு ஃபார்மேட் காமிச்சேனே, அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் இது சிவா. Salvage value, tax savings on loss of sale of asset, tax burden on gain on sale of asset, add release of working capital. எப்ப நடக்கும்? at the end of the economic life of the asset or termination of the project போது some additional cash inflows occurs due to the there is in addition to the operating cash inflows. Salvage value, release of working capital. இந்த ஃபார்மேட் இருக்கும்போது நீங்க இருந்தீங்கல்ல மித்ரா முந்தானேத்தி கிளாஸ்ல? நேத்தி கிளாஸா முந்தானேத்தி கிளாஸா? ஓஆர் நேத்திக்கு பார்த்தோமா? முந்தானேத்தி கிளாஸ்ல டெர்மினல் கேஷ் ஃப்ளோவோட முடிச்சேன் நான். எஃப்எம் நீங்களும் இருந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி அசட் ஆர் டெர்மினேஷன் வி கால்குலேட் த டாக்ஸ் இம்பாக்ட் ஆன் த கெயின். ஓகே, கெயின் இருந்ததுன்னா டாக்ஸ் இம்பாக்ட் இருக்கும், லாஸ் இருந்ததுன்னா இட் இஸ் டாக்ஸ் சேவிங். அதை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ரூல். சரியா? ஸோ இந்த ஃபார்மேட் நல்லா பார்த்துக்கோங்க, சின்ன நோட்டில் கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. சிவாமித்ரா, கேஷ் ஃப்ளோ, ஆட் டெப்ரிசியேஷன், லெஸ் டெப்ரிசியேஷன், ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்மேட்? முதல்ல சுக்லாம் பரதரம் இல்லை தான் ஆரம்பிச்சோம் நம்ம. ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் இன்கம், ஆட் டெப்ரிசியேஷன், கேஷ் ஃப்ளோ ஆஃப் டாக்ஸ், இதான் ஃபார்மேட்டாக சொன்னேன். அந்த ஃபார்மேட் தான் இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 17ல ஒர்க் அவுட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண முடியறதா? குட். சிவா என்னப்பா? ஆ ஆ ஸோ இயர் 1க்கு இதே மாதிரி பண்ணணும். இயர் 2க்கு என்ன ஆகும்? எல்லாமே சேமாக இருக்கும், ஆனால் டெப்ரிசியேஷன் மட்டும் மாறும். அப்போ டெப்ரிசியேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குட்டி ஒர்க்கிங் மாதிரி போடணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங் பாருங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்னா அதோட பேலன்ஸில் தானே பண்ணோம்ல. ஸோ டெப்ரிசியேஷன் கால்குலேஷன். ஸோ இயர் 1 காஸ்ட் ஆஃப் தி அசட்
depreciation பேலன்ஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இயர் ஒன்னு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் தி அசர்ட்னு பார்த்தோம்னா 1 lakh. Depreciation 1 lakh into 20%. ஸோ ரிமைனிங் எவ்வளோ மித்ரா? 80,000. அடுத்த வருஷம் ஆ அடுத்த வருஷம் இது பேலன்ஸ் இருக்கும். இதுல வந்து 20%. ஸோ மைனஸ் பண்ணணும். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா 16,000 கணா. இயர் 3 நீங்க அப்படியே மனக்கணக்கா போட்டா கூட ஓகே தான் சிவாமித்ரா. ஓகே. ஸோ திஸ் மைனஸ் திஸ் 4 51,200. இதுல 20%. 20% தானே? தப்பா தான் போட்டுறேனா? ஓகே இயர் 5 முடிஞ்சிருதுல்ல, அப்பனா டெப்ரிசியேஷனே கிடையாது. இயர் 5ல would last for 5 years தான் இல்லையா? அப்ப டெப்ரிசியேஷனே கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா சால்வேஜ் வேல்யூ இங்க ஆட் பேக் பண்ணி 5th இயர்ல என்ன நடக்கிறது? இந்த ப்ராஃபிட்டோட சால்வேஜ் வேல்யூ ஆட் பண்றோம். Estimated salvage value is 10,000. So இதோட add salvage value. So ஒரு depreciation ஆட் பண்ணக்கூடாது, இங்க ஆட் பண்ணணும். salvage value 10,000. அப்புறம் recovery of working capital. Accumulated depreciation என்ன அர்த்தம் சிவா? What do you mean by accumulated depreciation? ம். ம். சூப்பர், வெரி குட். ஸோ 1 lakh accumulated depreciation வந்து 59,040. salvage value வந்து ஒரு 10,000. இதுல வந்து இது வந்து நெட்டா, இதுல டாக்ஸ் ரேட் வந்து 35%. இந்த டாக்ஸ் இதுதான் அந்த 10,836. இதான் அந்த டாக்ஸ் பெனிஃபிட் ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். புரிஞ்சுதா? இந்த ஃபார்மேட்டை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ற கடைசி வருஷத்துக்கு ஆட் ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், ஆட் சால்வேஜ் வேல்யூ, அப்புறம் இந்த டாக்ஸ் பெனிஃபிட் ஆஃப் 10,836 எல்லாம் சேர்த்தோம்னா 1,52,086 கடைசி வருஷம் மட்டும் வரும். இது வந்து டெர்மினல் வேல்யூ ஆஃப் அசர்ட்டுக்கு டு டிட்டர்மைன் தி டாக்ஸ் பெனிஃபிட். இது வந்து ஸ்டெப் நம்பர் 4, terminal value of the asset.
இது ஒன் ஆஃப் த தம்ப் ரூல் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? கடைசி வருஷம் இது பண்ணிட்டே வாங்க. கடைசி வருஷம் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போட்டுட்டே வருவீங்கல்ல, ஃபிஃப்த் இயர்ல மட்டும் இந்த கால்குலேஷன் போடணும். என்னன்னா சிஎஃப்ஏடி, சிஎஃப்ஏடி ஆட் ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? அது என்ன அமௌண்ட் அது? டாக்ஸ் ஆ டாக்ஸ் பெனிஃபிட், சாரி, டாக்ஸ் பெனிஃபிட் ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லா. சிஎஃப்ஏடி ஆட் ரெக்கவரி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். சரியா? அப்புறம் ஆட் டாக்ஸ் பெனிஃபிட் ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் மல்டிப்ளைட் பை present factor value. இது மாறும்னா மித்ரா சிவா. ஸோ சிஎஃப்ஏடி இன்டு present value factor total PV less cash outflow will give you net present value. மித்ரா நாங்க மத்தியானம் படிக்கும் போது மித்ரா நெட் present வேல்யூவோட ஃபுல் கான்செப்ட் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோல. நெட் present வேல்யூவோட ஃபுல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பாசிட்டிவா இருந்தானா நெகட்டிவா இருந்தானா அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடுக்கும் பிஐ பிஐ ஒன்னுக்கு மேல இருந்தானா ஒன்னுக்கு கீழே இருந்தானா, ஸோ ஒரு ஒரு மெத்தடுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு ஸ்டெப் 4 இது புரியுதா எல்லாருக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? திருப்பி சொல்லிட்டுமா சிவா? மித்ரா, நீங்க எந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா படிப்பீங்க சிவா? நைட் டைமா, மார்னிங் டைமா, ஈவினிங் டைமா, மத்தியானமா? ம். மித்ரா நீங்க? அப்போ இந்த சம் பாருங்க ரெண்டு பேரும். ஓகே, எந்த டைம்ல நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களோ அப்ப இந்த illustration 17 பாருங்க. ஒரே நிமிஷம். தேங்க்யூ. சாரி. அந்த டைம்ல இந்த சம் பாருங்க. ஓகே, ஒருவேளை இந்த சம் புரியலன்னா இப்போ இங்க ஆன்சர்ஸ் வந்துடுதா? இப்போ ஸ்டெப் நம்பர் 5 பாருங்க. இயர் அந்த ஃபார்மேட் எடுத்துன்னு வந்துருவோம் சிவா. ஓகே மித்ரா. இயர், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ, சாரி அந்த பிவி ஃபேக்டர். ஓகேவா? அப்புறம் டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இயர் என்ன? 1 2 3 4 5 கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப்டர் டாக்ஸ்னா இங்க ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம்ல மித்ரா, அதே மாதிரி எல்லா வருஷத்துக்கும் 2 3 4 அப்படியே பண்ணிடணும். புரியுதா? ஸோ இப்போ நான் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் எடுக்கிறேன். 88 250, 86 850, 85 730, 84 834, 1,52,086. ஏன் இங்க டிஃபரன்ஸ் வருது? பிகாஸ் we are giving the impact of
tax benefit on short term capital loss, depreciation deduct பண்ணி salvage value consider பண்றோம். புரியுதா? இதெல்லாம் கன்சிடர் பண்றோம் இங்க. present value வந்து இதுக்கு எவ்வளவு சொல்றாங்க? 20%. so 1 divided by 1.20. this into this. மூணு டெசிமல் வச்சுக்கோங்க. ஸோ 73,512 ஆறுது. நான் வெறும்னா டெசிமலோட வச்சுட்டேன்னா இப்படி ஆறுது. அதனால தான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆன்சர் வரும். இந்த வேல்யூ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா total present value less initial investment. So initial investment என்ன? எவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ போறது? 1,50,000. அப்பனா என்ன அர்த்தம்னா 1,50,000 ரூபாய் நான் அவுட்ஃப்ளோ போட்டா எனக்கு வருஷா வருஷம் என்னோட பிரசன்ட் வேல்யூ அலைன்மெண்ட் படி 2,00,000 ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இவ்வளோ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இது போட்டு 5 வருஷத்துக்கு 2,85,907 ரூபாய் எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருது. அப்போ கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இருந்தா என்ன அர்த்தம் சிவா இது? The company is advised to buy the proposed equipment. அவ்வளவுதான். ஓகேவா? The company is advised to buy the proposed equipment. இவ்வளவுதான். 14 marks ப்ராப்ளம் இது. டைப் 3 ப்ராப்ளம். எப்படி இருக்கு? செம்ம சூப்பரா இருக்குல்ல? இதுல ரொம்ப டிஃபிகல்ட்டின்னு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. புதுசா ஒரு விஷயம் நீங்க கத்துண்டதுன்னா இந்த பாட்டு. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சொல்ற ஒரு அதே கான்செப்ட்ஸ் தான். இது ஆல்ரெடி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல படிச்சிருக்கீங்க. இந்த ஃபார்மட் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு எடுத்துட்டேன். இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே. இந்த சம்மும் 17th சம்மும் ஒரே மாதிரி. பை எனி சான்ஸ் இது ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ண முடியுமா? மித்ரா சிவா கொஞ்சம் பொறுமையா போட்டு அனுப்பிச்சு விடுங்க. அர்ஜென்ட் இல்ல. மித்ரா நீங்க நாளைக்கு இப்போ நாளைக்கு நாளைக்கு ஓகேவா எடுத்த டைம் எடுத்து போடுங்க. சிவா உங்களுக்கு கான்செப்ட் ஏற்கனவே நீங்க மத்தியானத்துல இருந்து பாக்குறதுனால நாளைக்கு முடிஞ்சதுன்னா எடுத்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சிவா. இல்லஸ்ட்ரேஷன் புரியுறதா இல்லையான்னு. இதே மாதிரி கான்செப்ட் தான். போன சம்மரே கான்செப்ட் தான். ரொம்ப வேரியெல்லாம் கிடையாது. ஓகேவா? அப்படியே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லா அந்த சம் நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். பிரச்சனை இல்லை. ஸோ இது ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ஓகேவா மித்ரா உங்களுக்கு? இல்லஸ்ட்ரேஷன் 19 சிவா நீங்க பாருங்களேன் சிவா உங்களுக்கு புரியுறதா பாருங்களேன். 19 மித்ரா இது என்ன தெரியுமா மித்ரா?
2 ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க மித்ரா. எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே. இந்த 500 700 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அந்த ப்ரொபோசலுக்காக போட போற அமௌண்ட், இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 இயர் 145லாம் நான் அதுலேருந்து எதிர்பார்க்குற லாபம்னு அர்த்தம். ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, ப்ராஜெக்ட் பே பேக்கு லெஸ் தேன் 1 இயர்னா நான் 8% அவங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது பண்றாங்க. 1 to 5 இயர்ஸ்னா 10%, 5 to இயர்ஸ்னா விச் ப்ராஜெக்ட் இது பண்ணு. பேபேக் பீரியடோட கான்செப்ட் என்னன்னா எவ்வளவு வருஷத்துக்குள்ள நீங்க போட்ட பைசாவே எடுப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 500,000னா என்ன அர்த்தம், 5 lakhs கரெக்டா? 5,000னா இப்படி தானே எழுதுவோம் கரெக்டா? அப்பனா 5 lakhs தானே இல்ல? ஸோ 500,000 5 lakhs. நான் 5 lakhsக்கு வந்து 5 lakhs divided by 1,45,000. ஸோ 1,45,000ன்றது வந்து இவங்க ப்ரப்போசல் 1 2 3 4 5 6 7, ஒரே நிமிஷம். ஆமா 1,45,000ன்றது வந்து 1,45,000 cash flow after tax. இந்த மெத்தடா 18th illustration 19. ஓ இந்த ப்ராஜெக்ட் வந்து 6 இயர்ஸ்க்கு தான் இருக்கா? ஓகே. ஸோ சிவா இதுக்கு பேபேக் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கலாம் சிவா, ப்ரொபோசல் எக்ஸுக்கு? கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் இல்ல அது. 0 வருஷத்துல நெகட்டிவா இருந்ததுன்னா அதுதான் போடுற இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் சிவா, 500 5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு வருஷா வருஷம் எவ்வளவு கேஷ் ஃப்ளோ வருதுன்னா 1,45,000. அப்ப பேபேக் பீரியட் என்ன சிவா? கரெக்ட், 3.45 இயர்ஸ். அப்பனா 3 வருஷம் 3 இயர்ஸ் அண்ட் ஒரு 4 மாசத்துல நான் இது போட்ட பைசாவை எடுத்துடுறேன் கரெக்டா? அதுதான் கான்செப்ட். புரியுதா மித்ரா? இப்போ இதெல்லாம் ஏன் தெரியுமா கண்ணா 145 கேஷ் ஃப்ளோன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் யூனிஃபார்மா இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா proposal X has a uniform cash flows. மித்ரா புரியுதா மித்ரா? யூனிஃபார்ம் கேஷ் ஃப்ளோஸ்னா என்ன? வருஷா வருஷம் பேபேக் பீரியட் புரியல. இப்போ ப்ரப்போசல் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயரும் 145 1,45,000 1,45,000 1,45,000 1,45,000 1,45,000 1,45,000 கேஷ் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம் இருக்கு கண்ணா. அப்படின்னா என்னன்னா நான் போட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு வருஷா வருஷம் 6 வருஷத்துக்கு 1,45,000 1,45,000 1,45,000 நான் ப்ராஃபிட் எடுத்துட்டே இருக்கேன், உள்ள வரும்ன்றத நினைக்கிறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங், ஐ எம் எஸ்டிமேட்டிங் அர்த்தம்.
கொஷின் என்ன? பேபேக் பீரியட்னா என்ன? நான் இந்த 5 லட்சத்தை போட்ட பைசாவை எவ்வளோ நாளைக்குள்ள எடுக்க போறேன்னு அர்த்தம். எவ்வளோ நாளைக்குள்ள எடுக்கலாம்னா when your cash flows are uniform, what you can do, simple method. இல்லை உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்தால் இப்படி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 கேஷ் ஃப்ளோ. சிவா இது நீங்க போட்டுருவீங்க சிவா. மித்ராவும் வீடியோ நம்ம மத்தியான வீடியோ பார்த்தீங்கன்னா இது போட்டுருவாங்க. ஓகே, ஸோ 2 பேரும் ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ இந்த கேஷ் இன்ஃப்ளோனா ரியலாவா மேம் அப்படின்னா இல்லை, எஸ்டிமேட்ஸ் தான் இதெல்லாம். சரியா? அவங்க தோராயமா நினைச்சு இவ்வளோ வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 145 145 145. அடுத்த காலம் என்ன வரும் சிவா? இல்லக்கண்ணா இதுல பிவி ஃபேக்டரி கிடையாது, பேபேக் பீரியட் தானே. கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் ஞாபகம் வருதா? ஆ. ஸோ 145, அப்புறம் 145 பிளஸ் ஒரு 145 இப்படியே போட்டோம்னா இந்த வேல்யூ வருதா மித்ரா? இது வரைக்கும் புரியுதா? ஸ்டெப் 1. ம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோமா? இப்போ நீங்க சொல்லுங்க மித்ரா. இங்க 435 580 இருக்கு. அப்பனா நான் போட்ட பைசாவை 3 டு 4 வருஷத்துக்குள்ள எடுத்துடலாம்னு சொல்லலாமா? கரெக்டா? அப்பனா 435ன்றது ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஷுவர். ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் சிவா நம்ம மத்தியானம்? ஆம், மத்தியானம் ஒன்று பண்ணுமே. that divided by ஃபர்ஸ்ட் 16 சம தரவு பண்ணிடுங்க. ரெட் ஏரியாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் கண்டிப்பா. டன், டன், டடன், டடன், டடன். ம். So 5 lakhs minus 4,35,000 divided by 4,35,000. கரெக்டா சிவா? So 65,000 divided by 4,35,000. த்ரீ இயர்ஸ் 3.14 வருது, இங்க 3.44 வருது. ஃபோர் லேக் 35,000. த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட். இங்கே தருது. ஆனா ஆனா அப்படி வராது. சரி பார்க்கலாம். அப்படி போட்டா நெகட்டிவ்ல வரும் சிவா. இல்லையே ஏதோ தப்பு.
தப்பா வருதே. 3 years plus இங்க கரெக்டா வந்தது சிவா. 3.448. இல்ல ரெண்டுத்துக்குமே தான் இதே மாதிரி பண்ணோம் சிவா. சரி சிவா, இப்போதைக்கு நான் போடுறேன். பட் எனக்கு என்னன்னு எக்ஸாக்டா செக் பண்றேன் சிவா. இப்போ இந்த இது புரிஞ்சுதா மித்ரா உங்களுக்கு? இது இது விட்டுருங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா. இது புரியுறதா? பேபேக் பீரியட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 1,45,000. இது புரியுறதா? இது விட்டுருங்க. இது புரிஞ்சுதுன்னா இது எடுத்துக்கோங்க. பட் ஐ வில் கம் பேக் டு யூ ஆன் திஸ். பட் இதான் சிவா அதோட ஃபார்மேட்டு. ஓகே, ஸ்டெப் 1. ஸ்டெப் 2க்கு வந்து என்ன தெரியுமா? ப்ரொபோசல் Y கண்டுபிடிக்கணும், இதே பேபேக் பீரியடோடது. ஓகே, ப்ரொபோசல் Yல எல்லாமே மாறுறது இல்ல சிவா. அப்படியே படிக்கிறீங்களா யாராவது? 1 2 3 4 100 100. யாராவது படிங்க. இயர் 2 என்ன படிங்க? 100. இயர் 1 100. இயர் 2 100. 0 130 50 160 150 120. இல்ல 100 110 130 150 160 150 120. சிவா ஒரே நிமிஷம் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்களேன். 100. ஆ. ம். ம். ஆ. சூப்பர். இப்போ அதே மாதிரி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்க சிவா. இப்போ இந்த இங்க போட்ட பைசான்றது 700 7 லேக்ஸ் கரெக்டா? இங்க 7 லேக்ஸ் எங்க வருது? இதுக்கும் இதுக்குமா? கரெக்டா சிவா? அப்போ 5 இயர்ஸ் பிளஸ்ஸா? ஏதோ 5 வருஷம் பிளஸ் 7 lakhs minus 6 lakhs 50,000 divided by 6 lakhs 50,000. என்ன ஃபேக்டர் சிவா? இது ஃபர்ஸ்ட் பேபேக் பீரியட் சிவா. ப்ரப்போசலுக்கும் ப்ரப்போசல் எக்ஸ்க்கு ப்ரப்போசல் ஒய்க்கு நெட் பிரசன்ட் வேல்யூ. இது ப்ரப்போசல் ஏக்கும் பிக்கும் இது வச்சு போட்டிருக்காங்க. ஒன்னொன்னா போடலாம் நம்ம. 5 இயர்ஸ் பிளஸ் 4 months. எது சிவா? சாரி. Appropriate risk adjusted rate of return is 0.12.
risk adjusted rate of return. அது என்ன தெரியுமா சிவா? இங்க பாருங்க சிவா, இவங்க சொல்றாங்கல்ல எம்ப்ளாய்ஸ் ரிஸ்க் அட்ஜஸ்டட் மெத்தட் ஆஃப் எவாலுவேட்டிங் ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது என்ன 5 இயர்ஸ் இல்ல 5 to 10 years இந்த 12%ன்னு சொல்றோம். சம்பளம் கொடுத்துருக்கான் பாருங்க சிவா, புரியுதா சிவா? இந்த சம்ல அவன் என்ன சொல்றான்னா, இந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் மெத்தட் ஆஃப் எவாலுவேட்டிங் ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதுக்கும் ஒரு ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிஸ்கி அதாவது எனி பேபேக் வந்து 5 to 10 வருஷம்னா அப்போ ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. அப்போ இது 5 வருஷம் மோர் தான் இருக்கிறதுனால இது 12% அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இந்த இந்த ஆன்சர் வந்திருக்கிறதுனால அது இந்த பர்சன்டேஜ் தான் அட்ஜஸ்டட் அது கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிவா, 3.10க்கு வந்து இது 1 to 5 yearsக்குள்ள லேண்ட் ஆகுறதுல, அதனால 10%ன்னு கொடுத்துருக்கோம். அதான் அதான். ஆனா எனக்கு முன்னாடி ஒரு பெரிய டவுட், ஏன் இங்க ஆன்சர் ஏன் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம். ஃபர்ஸ்ட் செம்மா செகண்ட் செம்மா சிவா அது? 3 years and 4 months. ஒரே ஒரு சம் தான் அந்த மாதிரி இருந்தது சிவா நம்மளது. ஒரே ஒரு சம். சரி சிவா, நான் இது மட்டும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். பட் கான்செப்ட் புரிஞ்சது இல்ல மித்ரா சிவா, உங்க 2 பேருக்கும் அந்த பாயிண்ட் மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன் நான். இதுதான் இது பேபேக் பீரியட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை இது நெட் ப்ரெசென்ட் வேல்யூவில் இது நீங்கள் வந்து பேபேக் பீரியடோ இல்லை நெட் ப்ரெசென்ட் வேல்யூவோ இல்லை டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ நீங்கள் உங்களோட ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து பேபேக் பீரியட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஈஸியாக இருக்கும். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ சொல்கிறேன். இது பேபேக்கு. மித்ரா ஒரு 5-10% கெயின் ஆச்சா மித்ரா? புரியுதா? ஏன்னா மத்தியானம் அந்த வீடியோ பார்க்காததுனால ஹவ் ஆர் யூ ஃபீலிங் கேட்குறேன். லிட்டில் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களா? புரியல. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லு. இப்போ இதுல வந்து ப்ரப்போசல் எக்ஸுக்கு வந்து அவங்க சொல்றது 10% சொல்றாங்க, கரெக்டா? இப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூவோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துடலாம், இதுவும் எடுத்துருங்க. ஸோ நெட் ப்ரெசென்ட் வேல்யூக்கு 2 காலம் ஆட் பண்ணிக்கணும் மித்ரா. ஓகேவா? இது எடுத்துருங்க. ஒரு காலம் பேர் வந்து என்னன்னா அதோட அந்த ரிட்டர்ன் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து 10%. இது உங்களுக்கு தெரியும்ல மித்ரா, ஈக்குவல் டு 1.10. கால்குலேட்டர்ல போடுங்க. ஈக்குவல் டு 1.10 1 டிவைடட் பை
ஒரே நிமிஷம் கண்ணா. 0 பாயிண்ட் இது போட்டு பாருங்க மித்ரா. அதையே திருப்பி ஈக்குவல் டு போட்டு பாருங்க, இந்த வேல்யூ வரும். வருதா மித்ரா? ஈக்குவல் டு போட்டு பாருங்க, இந்த 6 விஷயத்துக்கு இந்த வேல்யூ வரும். இதுல வந்து 4.355 இருக்குல்ல, அதான் இந்த 4.355. இவங்க ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைனல் காலம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா present value cash inflows. அப்பனா என்ன, this into this into this பண்ணீங்கன்னா you will get the answer. எப்படி 631.51 இப்படி கிடைக்கும். அதுலேருந்து லெஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சிவா இதுக்கு? 5 lakhs. அப்போ 500 போட்டுக்கலாமா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? நெட் பிரசன்ட் வேல்யூ. பாசிட்டிவா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் சிவா? accepted actually, but the given proposal is good to go, but since two options are given, then NPV which has got the highest positive value will be selected for the proposal. Okay, so இது step 1. இது எதுக்கு? proposal X க்கு. சிவா உங்களால ரீகேப் பண்ண முடியுதா எல்லாமே? அதே அதே ஷேடோ தான், ஆனா கொஞ்சம் நடுல ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்ல. ப்ரொஃபஷனல் எக்ஸாம் நம்ம யோசிக்கணுமே, அதனால ஏதாவது ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த ட்விஸ்ட் மட்டும் நீங்க அந்தந்த சம்முக்கு இதான் ட்விஸ்ட், இந்த சம்ல இதான் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே தான். இப்போ ப்ரொபோசல் 2க்கு கேஷ், இந்த சினாரியோக்கு இந்த சினாரியோக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து கான்ஸ்டன்டா கிடையாது. ஓகே, மித்ரா இது நிஜமாலே ரொம்ப ஈஸி சாப்டர் மித்ரா, அதனால நீங்க ஈஸியா புரிஞ்சுருவீங்க. சரியா? இதுக்கு என்ன 12% அவங்க ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ இங்க மாறும் 1.12. 706 சிவா? இதுக்கு என்ன சிவா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்? 700, 7 லட்சம். அப்ப நெட் பிரசன்ட் வேல்யூ என்ன மித்ரா? வெரி குட். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு உங்க வாய்ஸ்? ஓ, ஓகே ஓகே ஓகே. எந்த ஊருக்கு போனீங்க? ஸோ 6.29 இது நெட் பிரசன்ட் வேல்யூ. நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கோமா, எதுல வந்து சூஸ் பண்ணலாம் சிவா? இதுவா இதுவா?
என்னப்பா? புரியல. ப்ரொபோசல் எக்ஸ் ஏன் சிவா ப்ரொபோசல் எக்ஸ்? அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட சரவணா. ஓகே, நான் இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 19ஓட முடிக்கிறேன். ஒரே விஷயம், 20 நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. 20 ஒரு ட்ரை மட்டும் கொடுங்க, சரியா? நான் இங்க போடுறேன். இதே ஃபார்மேட் தான். ஓகே, 20 இல்லஸ்ட்ரேஷன் 20 ஹோம்ஒர்க். அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 21லேருந்து 21 22 22 வேணா ஹோல்ட் பண்ணிடுங்க, நான் கிளாஸ்ல போடுறேன். 22 விட்டுருங்க. ஓகே, நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் போட்டுக்கலாம். Illustration 21, 22 will be done in class. 23 இதை போட்டுடலாம். ஓகே, ஓல்டு மிஷின், நியூ மிஷின், அப்கிரேடட் மிஷின், நியூ மிஷின், மூணுத்துக்கும் நீங்க வந்து இது வந்து இயர் 1 இயர் 2 ஓட டாக்ஸ் ப்ராஃபிட்ஸ். இது சி எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட்ஸ்னாலே என்ன அர்த்தம்னா இஏடி, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்னு அர்த்தம். இதுதான் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ். இது நீங்க போடுங்க. ஓகேவா? பேட், டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்டல், இதெல்லாம் போடுங்க. டஃப்பா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் போடுறேன். இல்ல 23 ஹோம்ஒர்க்கு. டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ஈஸி. டுவெண்ட்டி ஃபைவ் ஹோம்ஒர்க்கு. 25 வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மித்ரா முன்னாடி. அதனால அது ஹோம்ஒர்க், ஸ்ட்ரைட் ஹோம்ஒர்க், சரியா? வாய்ஸ் கேட்கலன்னா சொல்லுங்க, ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. 26 என்பிவி டிஸ்கவுண்டட் பேபேக் ப்ராஃபிட்டபிள்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மித்ரா. அதோட அப்படியே ரிப்பீட் ஹோம்ஒர்க் இது. 27 நாலுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், சரியா? 27 ஹோம்ஒர்க். 28 28ம் அதே மாதிரி தான் கண்ணா. கேஷ் இன்ஃப்ளோ அந்த ப்ரெசென்ட் வேல்யூட மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் சால்வேஜ் வேல்யூ இனிஷியல். ஆமா, நம்ம ஒரு டீட்டெயில்டா ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வச்சு. ஸ்ட்ரெயிட் மெத்தட்லாம் என்ன மித்ரா இப்போ சொல்லுங்க? வெரி குட் மித்ரா, சூப்பர் கண்ணா, வெரி குட் வெரி குட். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 28 வந்து ஹோம்ஒர்க்கு. 29th வந்து 29th ஈஸி, ரேங்கிங் ஆஃப் ப்ரப்போசல்ஸ். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் இல்லஸ்ட்ரேஷன் 3 அப்படியே ரிப்பீட் ஆகுது. illustration 29. illustration 30யும் அப்படியே ரிப்பீட். 31 ரிப்பீட். என்பிவி கிட்ட இருக்கான். சால்வ்டு கேஸ்லாம் நீங்க போடுங்க, ஆப்ஷனலா சொல்றேன், நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் முடிச்சிருங்க, சரியா? 30. ஸோ இங்க பாத்துக்கோங்கண்ணா, இது ரெண்டும் ட்ரை அவுட், சரியா? மத்ததெல்லாம் ஹோம்ஒர்க். 21 24 25 26.
ஏதாவது if you face any challenges let me know. ஓகேவா மித்ரா? ஓகேவா சிவா? சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ண மித்ரா. ஒன் இருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி